ഈശാവാസ്യ ഉപനിഷത്തിലെ 8ാவது മന്ത്രം ആത്മജ്ഞാനം, அந்த ஆத்மஞானம் கிடைச்ச ஞானி, இவ ரெண்டு பேரோடும் லட்சணங்களாக்கும் இந்த ஒரு மந்திரத்தால நம்ம இங்க பார்க்கிறோம். ഇതുവരേക്ക് ചെന്ന പരബ്രഹ്മ ചൈതന്യം, ജീവചൈതന്യം എല്ലാം കൂട്ടിച്ചേർത്ത് ആത്മാവോട് സ്വരൂപത്തെ இந்த மந்திரத்தில் வர்ணிக்கப்படுறது. டாப் மோஸ்ட் ஸ்தானமாயிருக்கிற பரபிரம்ம ஸ்தானம், அதாக்கும் உபனிஷத்தோடு சப்ஜெக்டான பிரம்மம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடத்துற திரிமூர்த்திகள் அப்படிங்கிற தேவதைகள், ஈஸ்வரர்கள், ஈஸ்வரனால உண்டாக்கப்பட்ட தர்மம். எப்பெல்லாம் ஆக்குமோ தர்மத்துக்கு சுதி சம்பவிக்கிறது, அப்பெல்லாம் பகவான் திரிகுணங்களை ஸ்வீகரித்து விவித அவதாரங்கள் எடுத்து சத்ரு நிகிரகம் நடத்தி தர்ம பரிபாலனம் செய்வர். அந்த பரம்பொருளாயிருக்கிற ஆத்மாவோடு லட்சணம், பரபிரம சைதன்யத்தோடு லட்சணம் இதுல வர்ணிக்கப்படுறது. சஹ ஆத்மா பரி அகாத், எல்லா இடத்திலையும் வியாபிச்சு கிடக்கு, பரந்து கிடக்கு. கையில இருக்கிற பால் கீழே விழுந்தா எப்படி ஆக்குமோ எல்லா இடத்துலையும் பால் அப்படி முதக்கிறது, அந்த மாதிரி. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லா இடத்திலையும் ரொம்பி வழிஞ்சு கிடக்கு பரமாத்ம சைதன்யம். இந்த மந்திரத்துல அந்த பரமாத்ம சைதன்யத்தோடு லட்சணங்கள் பலவிதமானதை சொல்லிட்டு அதெல்லாம் பரமாத்மாவாக்குமா அப்படிங்கிறத இதுல விசாரம் செய்யப்படுறது. சுக்ரம் சுத்த பிரகாச ரூபமாக்கும் ஆத்மா. அகாயம், காயம் ஜனன சரீரம், சரீரம் இல்லாததாக்கும் ஆத்மா. വ്രണം, நம்மளோட சரீரத்துல கத்தியால கிழிச்சோம்னா முறியும், ஆனா இந்த ஆத்மாவை முறிக்கிறதுக்கு சாதிக்காது. அஸ்னாவிரம், நரம்புகள் இல்லை. நம்மளோட சரீரத்துல நிறைய நிறைய கோடானு கோடி நரம்புகள் இருக்கு, ஆத்மாவில நரம்புகள் இல்லை. சுத்தம், புனிதமாக்கும் இது. രജോ ഗുണ തമോ ഗുണമില്ലാത്തതാക്കും ആത്മ. അഭാവവിദ്ധം, പാപസംബന്ധമില്ലാത്തതാക്കും. കവിഹി, സർവസാക്ഷിയാക്കും. മനീഷി, മനസ്സവിടെ അപാർപ്പെട്ടവനാക്കും. പരിഭൂ, എല്ലായിടത്തുക്കും അപ്പാർപ്പെട്ടവൻ. സ്വയംഭൂ, സ്വരാടായിട്ട് സ്വയமா உண்டானவராக்கும் இந்த ஆத்மா. சஹா, அப்படி எல்லாம் இருக்கிற ஆத்மா யாதா தத்யதஹ, ശരിயான വിധത്തില ചേരുമ്പടി ചേർக்கிற വിധത്തില അർത്ഥാൻ, പൊരുളുകളെ சாஸ்வதீபியஹ, எப்பவும் இருக்கிற சமாபியஹ,
സംവത്സര പ്രജാപതികൾക്കായിട്ട് വ്യതദാത് ധരിച്ചുണ്ട് നിൽക്കാർ ആത്മാ. പല വാർത്തകളും നമുക്കിതിലെ പുരിயாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியாக்கும் நம்ம பண்றோம். அப்ப அதுல என்ன இருக்கோ அதை நம்ம முதல்ல அர்த்தத்தை சொல்லிட்டு அதனோட எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். அப்பதான் அது മനസ്സിലാകും. സംവത്സര പ്രജാപതികൾക്കായിട്ട് ശരിயான விதத்திலே எல்லா பொருள்களையும் செப்பரேட் பண்ணி தரிச்சுண்டிருக்கார் பகவான். இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவ் பண்றதுக்கு. பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் ஜீவன் அப்படிங்கிறதும் ஈஸ்வரனாக்குமே கண்ட்ரோல் பண்றது. பிரபஞ்சம், ஜீவன், ஈஸ்வரன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரமாத்ம தத்துவம். அதே அக்கம் இதுல சொல்லப்படுறது. ஜீவன், பிரபஞ்சம், ஈஸ்வரன் இந்த மூணு விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம சைதன்யம். அதை தெரிஞ்சுக்கணுமானா பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இதொன்னும் இல்லை அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணினாதான் அந்த பரமாத்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதை நமக்கு எடுத்து சொல்றதாக்கும் இந்த மந்திரம். நம்மளோட சரீரத்துல வியஷ்டி ரூபத்துல பகவான் இருக்கார். இந்த பிரபஞ்சத்துல சமஷ்டி ரூபத்துல பகவான் இருக்கார். மந்திரங்கள் வழி நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த பரமாத்ம தத்துவமாக்கும் இங்க சொல்லப்படுறது. சர்வ வியாபியாயிருக்கிற சரீரமில்லாத நிர்குண ரூபியாயிருக்கிற ஆத்மஸ்வரூபம். சரீரம் நமக்கு இருக்கு. நம்ம கண்ணால காணற ஸ்தூல சரீரம். அதே மாதிரி കണ്ണാല കാണறதுக்கு സാധിക്കാത്ത സൂക്ഷ്മ ശരീരം. இன்னும் ஒரு ശരീരം കൂടി இருக்கு, காரண ശരീരം. கிருஷ்ணன், ராமன், அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, புத்திரன் இப்படின்னெல்லாம் சொல்றதுக்குள்ள நம்மளோட ஹிருதயத்துலதா அந்த ரூபம் இப்படி ரொம்பி வழிஞ்சு நிக்கிறது. அதாக்கும் ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரத்தை நமக்கு கண்ணால காணலாம். பஞ்சேந்திரியங்கள், அதே மாதிரி 5 பிராணனுகள், புத்தி, மனசு இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் சூக்ஷ்ம சரீரம். காணறோம், காதால கேட்கிறோம், நாக்கால டேஸ்ட் பண்ணுறோம், தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், மூக்கால மனத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாமாக்கும் ஞானேந்திரியங்கள். அந்த ஞானேந்திரியங்களோடு உபாதிகளாக்கும் கர்மேந்திரியங்கள். இந்த வாயால நமக்கு பேசுறதுக்கு சாதிக்கிறது, சாப்பிட்றதுக்கு சாதிக்கிறது, டேஸ்ட் பண்றதுக்கு சாதிக்கிறது, காலுகளால நடக்கிறதுக்கு சாதிக்கிறது,
கைகளால பொருள்களை எடுக்கிறதுக்கு சாதிக்கிறது. நம்ம சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் அதனுடைய வேஸ்ட் எல்லாம் வெளியில மலமூத்திர விசர்ஜனங்களாயிட்டு தள்ளப்படுறது. அதே மாதிரி பிரஜா சிருஷ்டிக்காயிட்டு மைதுனம் நடக்கப்படுறது. இப்படி இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறதாக்கும் கர்மேந்திரியங்கள். 5 விதமான கர்மேந்திரியங்கள் இதெல்லாமாக்கும் செய்யறது. சுவாச உச்சுவாசம் நடக்கிறதுனாலேயாக்குமே நம்மளோட ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு. மூக்கு வழியா வாயு நமக்குள்ள பிரவேசனம் பண்ணி பல ஸ்தலத்திலையும் பல பல பிரவൃத்திகளாக்கும் நம்மளோட சரீரத்துல இந்த வாயு நடத்துறது. பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி பிராணனுக்கு பல பல பேர்களும் இருக்கு, பல பல பாவங்கள் இருக்கு. பிராணன் அப்படிங்கிறது முக்கிய பிராணன், அது ஒண்ணுதான் இருக்கு. இருந்தா கூட பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி பிராணன் பல பிரகாரத்துல ஒர்க் பண்றது. பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி பிராணனை முக்கியமாயிட்டு 5ஆயிட்டு செப்பரேட் பண்ணப்படுறது. முக்கிய பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன். சொர்ணம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆபரணங்களில அதனோட ரூபத்துக்கு தகுந்த மாதிரி கம்மல் வளை அப்படிங்கிற மாதிரி மாற்றப்படுற மாதிரி. பிராணன் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அது சரீரத்துக்குள்ள போய் அதனோட பிரவൃத்திக்கு தகுந்த மாதிரி விவித நாம பேதங்களில மாற்றப்படுறது. கழுத்துக்கு மேல பிரவர்த்திக்கிறது முக்கிய பிராணன். மூச்சை உள்ள இழுக்கிறது, மூச்சை வெளியில விடுறது முக்கிய பிராணன். கழுத்துக்கு மேல பிரவர்த்திக்கிறது அப்போ முக்கிய பிராணன். அடிவயத்துக்கு கீழே மலமூத்திர விசர்ஜனத்துக்கு ஹெல்ப் பண்றது அபானன் அப்படிங்கிற பிராணன். நம்ம சாப்பிடுற உணவு, குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் சரீரத்துல விபஜிச்சு கொடுக்கறதுக்காயிட்டு ஹெல்ப் பண்றதாக்கும் சமான வாயு. சரீரம் ஃபுல்லும் வியாபிச்சிருக்கிற வாயுவாக்கும் வியானன். சரீரத்துல கோடிக்கணக்குக்கு நாடிகளில நாடி நரம்புகளில வியானன் வியாபிச்சு நிற்கிறது. சக்தியோடு கூடிட்டு நமக்கு ஒரு விஷயம் செய்யணும், பலம் அப்படிங்கிறது உபயோகிச்சு செய்யணும் அப்படின்னா அந்த வியானனாக்கும் நமக்கு அதுக்கான ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி உதானனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இருக்கு. சரீரத்துல சுஷுமனா நாடியிலேயாக்கும் உதான வாயுவோடு சஞ்சாரம். சரீரத்திலேருந்து ஜீவன் வேறுபடுறத உதான வாயு பிரவர்த்திக்கும். அது வரைக்கும் அமைதியா இருக்கும். பஞ்சபிராணனை பார்த்தோமே. இனி புத்தி, மனசு பலதும் சிந்திக்கும். அந்த சிந்தனையில தீர்மானம் எடுக்கிறது புத்தியாக்கும். இത്രയുമാക്കും സൂക്ഷ്മ ശരീരം அப்படிங்கிற லிங்க ശരീരം. പ്രവർത്തനത്താല, அதாவது சூചനകളാல தெரியப்படேண்ட விஷயமானதினாலேயாக்கும் லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டது சூக்ஷ்ம சரீரம். இந்த சுஷுப்தி அவஸ்தையில, நமக்கு ஒன்றும் தெரியாத அவஸ்தையில നമ്മൾ இப்படி தூங்குவோமே, அந்த டைம்ல நமக்கு ஒன்றும் தெரியாது. ഒന്നും தெரியாத പരബ്രഹ്മമായിട്ട് തൂങ്ങുവോമേ, അതാക്കും കാരണ ശരീരം. സ്ഥൂല സൂക്ഷ്മ കാരണ ശരീരങ്ങളില് எல்லாத்தையும் நம்ம இங்க எடுத்து பார்த்து அது ஆத்மாவாக்குமா பரமாத்மாவாக்குமா அப்படிங்கிறத சிந்தனை பண்றோம். சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம், இதெல்லாம் நம்மளிப்ப பார்த்தோமே. இந்த ஆத்மா அப்படிங்கிறது, பரபிரம்மம் அப்படிங்கிறது ஆவரணம்.
മുറിപ്പെടാത്തത്. നമ്മളുടെ ശരീരത്തിലെ ബ്ലേഡാല കീറ്റിനോംന മുറിവുണ്ടാകും. ആനാ ആത്മാവുക്ക് മുറിവില്ലേ. അതേമാതിരി അസ്നാവിരം, ആത്മാവുക്ക് ഞരമ്പുകളുമില്ല. അതിനാല് ஆத்மா அப்படிங்கிறது ஸ்தூல சரீரம் கிடையாது அப்படின்னு இதுல உறுதியாக நிஷேதிக்கப்படுறது. ஆத்மாவை வெட்டி முறிக்கிறதுக்கு சாத்தியமில்லை. ஆத்மாவுக்கு நரம்புகளொന്നും இல்லை. அதனால ஆத்மா ஸ்தூல சரீரம் கிடையாது. நம்ம இந்த மந்திரத்துல பார்த்தோமே, அவ்ரணம் அஸ்னாவிரம். ஆத்மா அப்படிங்கிறது ஸ்தூல சரீரம் கிடையாது. சரீரம் இருந்தாதானே முறிவுண்டாகும். சரீரத்திலேயாக்குமே நரம்புகள் எல்லாம் இருக்கு. அதனால ஆத்மா ஸ்தூல சரீரம் இல்லை. ஆத்மா அவ்ரணம் ஆக்கும், அஸ்னாவிரம் ஆக்கும். சுத்தம் அப்படிங்கிற பதத்தால ரஜோகுண தமோகுணம் இல்லாததாக்கும் ஆத்மா. அஜ்ஞானமயம் கிடையாது ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. சுக்ரம் அப்படிங்கிற பதத்தால ஸ்வராடாக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. சுத்தம் அப்படிங்கிற பதத்தால சுக்ரம் அப்படிங்கிற பதத்தாலையும் காரண சரீரம் கிடையாது ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்மா ஸ்வயம் பிரகாசிக்கிறதாக்கும், அஜ்ஞானமயம் அல்லாததாக்கும் ஆக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிண்டு, ஆத்மா அப்படிங்கிறது காரண சரீரம் கிடையாது, ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. அகாயம் அப்படிங்கிற பதத்தால சரீரம் அல்லாதது அப்படின்னு சொன்னாக்கா சூக்ஷ்ம சரீரம் கிடையாது ஆத்மா அப்படின்னு அர்த்தம். ஆத்மா அப்படிங்கிறதுக்கு பர்யகாத், சுக்ரம், அகாயம், அவ்ரணம், அஸ்னாவிரம், சுத்தம் இப்படின்னு 6 விவரணமாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள், இந்த 3 சரீரங்களும் பரமசத்தியமான பரமாத்மாவுக்கு கிடையாது. பரமாத்மா ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, காரண சரீரம் கிடையாது. அபாவவித்தம், தர்ம அதர்மங்களான புண்ணிய பாபங்களும் பரமாத்மாவுக்கு கிடையாது. ഇത്രയും പരമാത്മാവോട് ലക്ഷണങ്ങളാക്കും എടുത്തു ചെന്നത്. ഇത്രയുമാക്കും പരമാത്മ സ്വരൂപം. ഇനി അടുത്തതായിട്ട് 3வது ലൈനിൽ இந்த மந்திரத்தில் சொல்லப்படுறது ஈஸ்வரனை சம்பந்திச்ச விஷயங்கள். கவிஹி, மனிஷி, பரிபு, ஸ்வயம்பு இப்படின்னெல்லாம். கவிஹி அப்படின்னாக்கா சர்வசாட்சி. மனிஷி சொன்னா மனசுக்கு அப்பாற்பட்டவன், சர்வ விவேகியா இருக்கிறவன். பரிபு அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா உயிரினங்களுக்கும் அப்பாற்பட்டவன். ஸ்வயம்பு அப்படின்னா ஸ்வயம் உண்டானவன், சொராடு. ஈஸ்வரன் அப்படிங்கிறது வித்யாயிட்டும், ஜீவன் அப்படிங்கிறது அவித்யாயிட்டும் இங்க நம்ம எடுத்து பார்க்கிறோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நம்ம ஈஸ்வரனோடு கண்ட்ரோல்லையாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் வழியா நம்ம பரமாத்ம தத்துவத்துக்கு போய் சேருறோம். ஆத்மா சரியான விதத்துல சாஸ்வதமான எப்பவும் இருக்கிற சம்பல்சர பிரஜாபதிகளுக்காயிட்டு அர்த்தங்களை, அதாவது பொருள்களை செப்பரேட்டு
பண்ணி தரிச்சுன்னு இருக்கு. சம்வத்சர ரூபிகளான பிரஜாபதிகள் வழி எல்லா விஷயங்களும் சரியான விதத்துல நடத்துறதுக்கு அதுக்கான எபிலிட்டி இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. அப்படி சம்வத்சர ரூபிகளாயிருக்கிற பிரஜாபதிகள் வழி எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துல நடத்துறது ஆத்மாவாக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். வேதங்களில எடுத்து சொல்லற தர்மானுஷ்டானம் வழியாகணும் நம்மளோட வாழ்க்கை. தர்ம பரிபாலகனாயிருக்கிற பகவான் அந்த பரபிரம்மம் அதர்மத்தை துரத்தி ஒடிக்கிறதுக்காயிட்டு திரிகுணங்களை ஸ்வீகரிச்சு பல பல அவதாரங்கள் எடுத்து தர்ம பரிபாலனம் நடத்துறார். தர்மம் அப்படிங்கிறதோடு ஒரு டெஃபினிஷனே நம்ம இங்க பார்க்க வைக்க செஞ்சிருக்கோம். யாதாதத்யதா, சரியான விதத்துல எப்படி வேணுமோ அப்படி அர்த்தான் காரிய கர்த்தவியங்களை வியததாது விபஜிச்சு தரிச்சிருக்கிற தர்ம பிரபுவா இருக்கிற ஆத்மா. ഇതാക്കും ശരിക്കും ധർമ്മത്തോട് ഡെഫിനിഷൻ. വ്യവസ്ഥയില്ലാത്തതൊന്നുമേ இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வானவீதியில நிறந்து நிற்கிறது. பூமியில பல பல பிரகிருதி விபவங்கள் இருக்கு. மலைகள் இருக்கு, மண் இருக்கு, ஜலாசயங்கள் இருக்கு. இப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சம் பஞ்சகோஷங்களால நிர்மிதமான நம்மளோட சரீரம், இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த சரீரம், இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் செஞ்சு பிரவர்த்திப்பிக்கிற அந்த பரம்பொருளுக்கு ரொம்ப ரொம்ப எபிலிட்டி ஆக்கம் உள்ளது. பிரகிருதி க்ஷோபங்கள் அடிக்கடி உண்டாகுமே, இதெல்லாமே பிரகிருதி வியவஸ்தைகள் தான். சாஸ்வதீபியா சமாபியா, எப்பவும் இருக்கிற சாஸ்வதங்களாயிருக்கிற சம்வத்சரங்களாலே ஆக்கும் எல்லா பதார்த்தங்களையும் வேண்டும் விதத்துல செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு. பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த டாப் மோஸ்ட் ஸ்தானத்துல தேச கால குணங்கள் ஒன்றும் இல்லை, திரிகுணங்கள் இல்லை, தேசகாலங்கள் இல்லை, ரஜோகுண தமோ குணங்களால இருக்கிற ஷட்விகாரங்கள் இல்லை, ரூப பாவங்கள் இல்லை, காலம் இல்லாததால டைமும் இல்லை. ஆனா பிரகிருதியில இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் நடக்கிறது. செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், வீக், மந்த், இயர் இப்படின்னு ஜீவன், ஈஸ்வரன், ஜகத், இந்த அவஸ்தையில காலம் அப்படிங்கிறது இருக்கு. காலச்சக்கரம் சுற்றி திரியறதுனாலேயாக்கும் டைம் அப்படிங்கிறது உண்டாகிறது. நமக்கு எத்தனை வயசாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், காலத்தாலேயாக்கும் இது சம்பவிக்கிறது. காலம் இருக்கிறதுனாலேயே தேசமும் இருக்கு, தேசம் இருக்கிறதுனாலேயே காலமும் இருக்கு. ஒரு கோயினோடு ரெண்டு பக்கமாக்கும் இந்த காலமும் தேசமும். காலம் இல்லாதக்கு தேசம் இல்லை, தேசம் இல்லாதக்கு காலமும் இல்லை. சுஷுப்தி அவஸ்தையில நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதில்லை. சமயம் எത്രയാக்கும்னு நமக்கு தெரியாது, எங்கேயாக்கும் படுத்து தூங்குறோம்னு தெரியாது, நான் ஆராக்கும்னு தெரியாது, என்னோட பேர் என்னவாக்கும்னு தெரியாது, என்னோட ப்ரொஃபஷன் நான் டாக்டர் ஆக்குமா பிச்சைக்காரன் ஆக்குமா ஒன்றும் நமக்கு தெரியாது. அப்படி சுஷுப்தி அவஸ்தையில நம்ம துக்கம் அப்படிங்கிறது அனுபவிக்கிறதும் இல்லை. இந்த துவைத பாவத்துல ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தையிலாக்கும் நமக்கு இந்த துக்க அனுபவங்கள் எல்லாம் உண்டாகிறது. நான் வேற, இந்த பிரகிருதி வேற, இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாம் வேற அப்படிங்கிற அவஸ்தையில ஆழ்ந்த அந்த சுஷுப்தி அவஸ்தையில நம்ம ஏகமாயிட்டாக்கம் இருக்கோம். அங்க ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாததுனால நமக்கு துக்கமும் இல்லை. சுகமாயிட்டு தூங்கினோம் அப்படின்னு அந்த ஆனந்த அனுபவத்தை நம்ம அறியறோம். பரமாத்மாவான அந்த பரபிரம்ம பதத்திலையும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு.
தேசகாலங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம்ம பதம். அதனாலேயே ஜனன மரணங்களும் மோட்ச பதத்துல கிடையாது. சம்பல்சரங்கள் நசிக்காத்ததாக்கும் ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கிறதாக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சம்பல்சரம். 360 முனைகள் இருக்கிற காலச்சக்கரம் இப்படி சுற்றி கறங்கிறது. ஒரு ராசி சக்கரம் அப்படின்னு எடுத்தானாக்கா அதனோட ஒரு கட்டம் அப்படிங்கிறது 30 டிகிரி ஆக்குமே. ஒரு ஜாதகத்துல 12 கட்டங்களாக்குமே இருக்கு. அப்போ 30 டிகிரி ஆக்கும் ஒரு கட்டம் அப்படின்னாக்கா 12 கட்டத்துக்கு 30 × 12 360 டிகிரி. இதுதான் காலச்சக்கரத்தோடு முனைகள். ஓரோ ராசி கட்டத்திலையும் 3 நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. இந்த 30 டிகிரியை அந்த நட்சத்திரங்களுக்கு விபஜிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி சக்கரம் சுற்றி கறங்கி 360 டிகிரியில எத்தர்த்தையாக்கும் ஒரு சம்பல்சரம் உண்டாகிறது. காலஸ்வரூபனான விஷ்ணுவோடு சுதர்சன சக்கரமாக்கும் இந்த காலச்சக்கரம். பகவானோட சுதர்சன சக்கரமாக்கும் இப்படி சுற்றி கறங்கிறது. உத்தராயணம் தட்சிணாயனம் இப்படின்னு 2 அயனங்கள் இந்த காலத்துக்கு இருக்கத்தான் இருக்கு. இந்த கால சக்கரம் சுற்றி கறங்கறதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்தி காலகட்டங்கள் கால்குலேட் செய்யப்படுறது. நம்ம பிறந்த டைம், அந்த டைமில் சந்திரன் ஏது ராசியில எத்தனை டிகிரியில நிற்கிறதோ அப்போது சந்திரன் நிற்கிற நட்சத்திர நாதனாக்கும் ஜனிச்ச டைமில் இருக்கிற தசாநாதன் மேடம் ராசியில 3 நட்சத்திரங்களாக்கும் இருக்கு. அஸ்வதி, பரணி, கார்த்திகை. அஸ்வதி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற நட்சத்திரமாக்கும் 13 டிகிரி 20 മിനിറ്റ് ആക്കും അശ്വതി നക്ഷത്രത്തോട് ഡ്യൂറേഷൻ നീളം. അടുത്തത് ഭരണി ശുക്രനോട് നക്ഷത്രമാക്കുന്നത് 13 ഡിഗ്രി 20 മിനിറ്റ്. അടുത്തത് കാർത്തികൈ നക്ഷത്രം സൂര്യനോട് നക്ഷത്രമാക്കുന്നത് 3 ഡിഗ്രി 20 മിനിറ്റ്. இந்த 3ஐயும் கூட்டி சேர்த்தானா 30 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இதாக்கும் மேஷ ராசியோடு அந்த ஒரு அளவு. ஓரோ ராசி கட்டமும் 30 டிகிரி இருக்கிற காலச்சக்கர முனைகளாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த காலச்சக்கர முனைகளை எப்படியாக்கும் நம்ம இதுல பார்க்கிறோம்னாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். மேஷராசி முடிஞ்சா அடுத்தது ரிஷபராசி. அதுல கார்த்திகை, ரோகிணி, மகீரம் தொடங்கின 3 நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரத்தோட டியூரேஷன் அப்படிங்கிறது 13 டிகிரி 20 மினிட். மேஷராசியில கடைசியா நம்ம பார்த்தது கார்த்திகை நட்சத்திரம் 3 டிகிரி 20 மினிட். அப்ப அதுக்கு 13 டிகிரி 20 மினிட்டுக்கு இன்னொரு 10 டிகிரி பாக்கியுண்டு. அதை ரிஷபராசியில போடுறோம். அப்படி கார்த்திகை சூரியனோடு நட்சத்திரமாயிருக்கிற கார்த்திகைக்கு 10 டிகிரி. அடுத்தது ரோகிணி சந்திரனோடு நட்சத்திரமாக்கும் 13 டிகிரி 20 மினிட். அடுத்தது மிருகசீர்ஷம். மிருகசீர்ஷம் செவ்வாயோடு நட்சத்திரமாக்கும். அது 6 டிகிரி 40 மினிட். அப்படி ரிஷபராசியில 30 டிகிரி இருக்கிற 30 சக்கரங்கள் முடிஞ்சது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியில மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் இப்படி இருக்கிற 3 நட்சத்திரங்களாக்கும் உள்ளது. மிருகசீர்ஷத்துல 6 டிகிரி 40 மினிட் நம்ம ரிஷபராசியில போட்டோம். 13 டிகிரி 20 மினிட் ஆக்கும் ஒரு நட்சத்திரத்தோடு நீளம். அப்ப பாக்கி 6 டிகிரி 40 மினிட் இருக்கு. அதை நம்ம மிதுன ராசியில போடுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் மிருகசீர்ஷம்
6°40', அதுக்கப்புறம் திருவாதிரை ராகுவோட நட்சத்திரமாக்கும் 13°20', அதுக்கப்புறம் புனர்பூசம் குருவோட நட்சத்திரமாக்கும் அது 30° വരയ്ക്കും தான் ഒരു രാശി கட்டம். அதனால 10° மட்டும்தான் இதுல போடுறதுக்கு சாதிக்கும். அப்ப மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசத்தோடு 10° போட்டானா 30° கம்ப்ளீட் ஆகிறது. பேலன்ஸ் அந்த நட்சத்திரத்தோடு புனர்பூச நட்சத்திரத்தோடு பேலன்ஸ் 3°20' இருக்கு. அதை அடுத்த ராசிக்கு, அதாவது கடகராசிக்கு நம்ம போடுறோம். அப்ப புனர்பூசம் 3°20', பூச நட்சத்திரம் ശനിയോട് നക്ഷത്രമാക്കുന്നത് 13°20'. അടുത്തത് ആയില്യം புதனோடு நட்சத்திரமாக்கும், அது 13°20'. அப்படி போடுறத இந்த கடகராசியில இருக்கிற 30 சக்கரங்கள் முடியறது, 30° முடியறது. இப்படி நம்ம மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இப்படி நட்சத்திரங்களுக்கு இந்த சக்கரங்களை அப்ளை பண்ணி பார்க்கவாக்குமே செய்யறோம். எக்ஸாம்பிளுக்கு இത്രയും சொன்னதாக்கும். இப்படி 12 ராசிகள் பூர்த்தி ஆகிறத ஒரு ராசியில 30° அப்படின்னு பார்த்தானாக்கா 12 ராசியில 30 × 12 360° ஒரு சம்பல்சரம் அப்போது உண்டாகும். சம்பல்சர பிரஜாபதிக்கு 2 அயனங்கள் இருக்கு. ஓரோ அயனத்திலையும் ഋതുக்களும் இருக்கு. உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு 2 அயனங்கள். ஓரோ அயனத்திலையும் ഋതുக்கள் இருக்கு. ഋതുக்களில மாசங்கள் இருக்கு, மாசங்களில பட்சங்கள் இருக்கு. அதே மாதிரி மாசங்களில வாரங்கள் இருக்கு, அந்த வாரங்களில டேஸ் இருக்கு, டேஸ்களில ஹவர்ஸ் இருக்கு, ஹவர்ஸ்ல மினிட் இருக்கு, மினிட்ல செகண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் வியவஸ்தை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துல சொன்ன சம்பல்சர பிரஜாபதிகளுக்காயிட்டு காரிய கர்த்தவியங்களை சரியான விதத்துல வியததாது விபஜிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோமே, அதுக்கான ஒரு சின்ன டீட்டெயில் ஆக்கும் இதுல பார்த்தது. எல்லா டீட்டெயிலுகளுக்குள்ளேயும் போகணுமானா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டி வரும். காலம் அப்படிங்கிறது சாஸ்வதமாக்கும். பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் காலம் அப்படிங்கிறது உண்டாகும். காலத்துக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் சாஸ்வதம் இல்லை. ஜனனம் இருந்தா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சயம். இந்த மரிச்ச சமயத்துல ஜீவன் மரிக்கிறதில்லை, சரீரம் மட்டும்தான் நாசம் சம்பவிக்கிறது. அந்த ஜீவனுக்கு மறுபடியும் அடுத்த ஒரு சரீரத்தை தேடி அந்த ஜீவனுக்கு பிரயாணம் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய சம்பல்சரங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் யுகம். 360 சம்பல்சரங்கள் കൂടി ചേർന്നാലാക്കും ഒരു ദേവ സംവത്സരം. ஆயிரம் சதுர்யுக காலம் பிரம்மா முழிச்சுன்னு இருக்கிற கல்பம். அதே மாதிரியே 1000 சதுர்யுக காலகட்டங்கள் பிரம்மா தூங்கின்னு இருக்கிற நைமித்திக பிரளயம். மனுஷாலோடு 432 கோடி வருஷமாக்கும் பிரம்மாவோடு பகல். அதே மாதிரியே 432 மனுஷ வருஷமாக்கும் பிரம்மாவுக்கு ராத்திரி. அப்படி 864 கோடி மனுஷ வருஷங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு அஹஸ், அதானது ஒரு நாள். 864 கோடி மனுஷ வருஷங்கள் இன்டு 360, அது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம்.
அப்படி பிரம்மாவோடு ஒரு வருஷத்தோடு கூட 100 വർഷങ്ങളെ ചേർത്തിനാലാക്കും ബ്രഹ്മ ആയുൾ. இதெல்லாமே நம்மளோட கால்குலேட்டருக்குள்ள ஒதுங்கக்கூடின கால்குலேஷன் கிடையாது. அந்த அளவுக்கு காலங்களை ஸ்பஷ்டமாயிட்டு டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு, വ്യവസ്ഥ பண்ணப்பட்டிருக்கு. அப்ராக்சிமேட் ஆயிட்டு நம்ம இதெல்லாம் பார்த்தோம், அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு எல்லாரும் கிடையாது. அதே மாதிரி பல இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற பல அறிவுகளை நம்ம கூட்டி சேர்த்தி அடுத்த வாழ்க்கை உபயோகமாகட்டுமே அப்படிங்கிற விதத்தில் சொல்லறதுக்கான முயற்சியாக்கும் இங்க நடக்கிறது. ഓരോ യുഗത്തിലെയും அந்த பிரபஞ்சாதிபனாயிட்டு ஸ்தானமேற்கிறவராக்கும் இங்க மனு அப்படின்னு சொல்றது. பூமியோடெல்லாம் ஒரு ராஜ்யத்தோட ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராஜ்யத்தை பரிக்கிறவர் ராஜா, நிறைய ராஜ்யங்களை பரிக்கிறவர், இந்த பூமிய நிறைய ராஜ்யங்களை ஒரு சேர பரிக்கிறவர் அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்தி. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா பரிபாலனம் பண்றவராக்கும் அந்த ஸ்தானத்துக்கு பேராக்கும் மனு அப்படிங்கிறது. அப்ப 14 மனுக்கள் ഓരോ കൽപ്പത്തിലെയും இருக்கா. സ്വായംഭുവ മനു அவரோட பதவி காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்கள். சாரோஜிஷ மனு பதவி காலம் 72 சதுர்யுகம். உத்தம மனு பதவி காலம் 72 சதுர்யுகம். தாபச மனு பதவி காலம் 72 சதுர்யுகம். രൈവത മനു പദവി കാലം 72 ചതുർയുഗം. 6வது மனுவான சாட்சுஷ மனு, அவளோட பதவி காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகம். அப்போ சுவாயம்புவ மனுவோடு அந்த ஆட்சி காலத்துக்கு சொல்றதாக்கும் சுவாயம்புவ மன்வந்தரம். சாரோஜிஷ மனுவோடு ஆட்சி காலத்துக்கு சொல்றதாக்கும் சாரோஜிஷ மன்வந்தரம். உத்தம மனுவோடு ஆட்சி காலத்துக்கு சொல்ற பேராக்கும் உத்தம மன்வந்தரம். அதே மாதிரி தாபச மன்வந்தரம், രൈവത மன்வந்தரம், 6வது மனுவான சாட்சுஷ மன்வந்தரம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது 7வது மனுவான வைவஸ்வதனோடு காலகட்டமாக்கும், அதனால வைவஸ்வத மன்வந்தரம். நீ அடுத்தது வரப்போறதாக்குமே 8வது மனுவோடு காலகட்டம், சாவர்ணி மனுவோடு கதை. அந்த சாவர்ணி மனுவோடு காலகட்டம், அந்த சாவர்ணி மனுவோடு கதையாக்கும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் தேவி மகாத்மியத்துல. அதுக்கப்புறமா வர்றது தட்ச சாவர்ணி, அதுக்கப்புறமா பிரம்ம சாவர்ணி, அதுக்கப்புறம் தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி, இப்படின்னு 14 மனுக்கள். இப்போ பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கறதாக்கும் ஒரு கல்பம். அந்த ஒரு பகல்ல இப்படி 14 மனுக்களாக்கும் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்றா. மகாமாயோட அனுகிரகத்தால சாவர்ணி எப்படி ஆக்குமோ 8வது மன்வந்தரத்துல மனுவாயி வரப்போறார். அந்த கதையை நான் விஸ்தரிச்சு டீட்டெயில் ஆயிட்டு சொல்றேன். நம்ம இப்ப இருக்கிறது 7வது மன்வந்தரத்திலேயாக்கும் அதிபதி அப்படிங்கிறவர் வைவஸ்வதனாக்கும். 8வது மன்வந்தரத்துல வரப்போற சாவர்ணி மனுவோடு கதையாக்கும் மார்க்கண்டேய மகர்ஷி ஜெய்மினிக்கு 2வது மன்வந்தரத்துல, அதானது சாரோஜிஷ மன்வந்தரத்துல சொல்றார், சொல்லி கொடுக்கிறார் டீட்டெயில் ஆயிட்டு. அதே அக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2ஆம் மன்வந்தரத்துல சொல்லி கொடுக்கிற கதை நம்ம தேவி மகாத்மியம் வழி 7வது மன்வந்தரத்துல கிருதயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, கலியுகத்துல பாராயணம் செய்யறோம். அதே மாதிரி அந்த தேவி மகாத்மிய கதைகளை காது கொடுத்து கேட்கிறோம். இத நம்ம நன்னா நினைவுக்கு கொண்டு வந்துக்கணும்.
எப்போ எந்த காலகட்டத்திலேயாக்கும் இந்த கதை சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும், எந்த காலகட்டத்திலேயாக்கும் நம்ம இந்த கதையை கேட்கிறோம் அப்படிங்கிறதையும், எந்த காலகட்டத்திலேயாக்கும் இந்த கதை நடக்க போறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். வரப்போற விஷயமாக்கும் மார்க்கண்டேயர் முன்னாடியே சொல்றார். அப்ப இங்க ஒரு டவுட்டு, மார்க்கண்டேயனுக்கு 2வது மன்வந்தரத்துல 8வது மன்வந்தரத்துல வரப்போற விஷயத்தை எப்படியாக்கும் சொல்ல முடியும் அப்படின்னு. மார்க்கண்டேயன் அப்படிங்கிறவர் சிரஞ்சீவியாக்கும். மார்க்கண்டேயன், நாரதர், ஸ்ரீசுகன் இவாளெல்லாம் சிரஞ்சீவிகளாக்குமே. நைமித்திக பிரளயத்துல பிரம்மா தூங்கறத்த மரணம் சம்பவிக்காத்தவாளாக்கும் இந்த சிரஞ்சீவிகள். பிரம்ம ஆயுள் வரைக்கும் இவாளுக்கும் ஆயுள் உண்டாகும். அதனாலேயே ஓரோ யுகத்தில இருக்கிற விஷயங்களை அவ பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கா. அதனாலேயே அடுத்தது வரப்போற யுகத்துல என்ன விஷயங்களா இருந்தாலும் அவ சொல்லுவா. அதே மாதிரி சதுர்யுகங்களில என்ன விஷயங்கள் நடந்தாலும் அவளுக்கு சொல்லறதுக்கு சாதிக்கும். எல்லா சதுர்யுகங்களிலையும் ஒரே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துறதுக்கு அதிபதிகள் வந்து சேருவா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இதெல்லாம் சேர்ந்ததாக்குமே ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிற மகாயுகம். சதுர்யுகம் சொன்னாலும் மகாயுகம் சொன்னாலும் ஒண்ணுதான். இந்த 4 யுகங்கள் கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்கள் சேர்ந்து அவளை ஒட்டுக்க சொல்ற பேராக்கும் மகாயுகம். அப்படி இல்லைன்னா சதுர்யுகம் அப்படிங்கிறது. ஒரு சதுர்யுகத்துல 4 யுகங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி அப்படிங்கிறது. அப்ப 2000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு அகசு, அதானது ஒரு நாள் அப்படிங்கிறது. நமக்கு 12 மணிக்கூர் இருக்கு ராத்திரி ஆயிட்டும், 12 மணிக்கூர் பகல் ஆயிட்டும் இருக்கு. இப்படி 12 24 மணிக்கூர் கழிஞ்சாலாக்கும் நமக்கு ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாளுக்கு வரோம் நம்ம. அதே மாதிரி பிரம்மாவுக்கு 1000 சதுர்யுகம் பகலும் 1000 சதுர்யுகம் ராத்திரியும் முடிஞ்சாதுன்னா அவருக்கு ஒரு நாள் முடியும் அப்படின்னு பாக்குறோம். பிரம்மாவோடு பகலாக்கும் ஒரு கல்பம், அந்த கல்பத்திலேயாக்கும் சிருஷ்டி உண்டாவது. மனுக்கள், பிரஜாபதிகள், இந்திரன், அஷ்டதிக்பாலகர்கள், சூரியன், வருணன், அக்னி, சந்திரன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த பிரபஞ்ச சிருஷ்டி நடக்கிறது இந்த கல்பத்திலேயாக்குமே. பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்கும். ஒரு பகல் அப்படிங்கிற 1000 சதுர்யுகங்கள் அவசானிக்கிறத பகல் முடிஞ்சு நம்ம ராத்திரி தூங்குற மாதிரி பிரம்மா 1000 சதுர்யுகங்கள் தூங்கறதுக்கு ஆரம்பிப்பார். அந்த பிரம்மாவோடு தூக்கத்துக்கு சொல்ற பேராக்கும் நைமித்திக பிரளயம். நைமித்திக பிரளயத்துல சர்வ சராச்சரங்களும் பிரம்மாவோடு உதரத்துல படுத்துண்டு சூஷ்ம ரூபத்துல தூங்கும். ஆனா இந்த சிரஞ்சீவிகள் பகவான் நாராயணனை வாழ்த்தி ஸ்துதிச்சுண்டு மகர்லோகத்துல தூங்காம உட்கார்ந்துட்டு இருப்பா. சிரஞ்சீவிகளுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது. 7 14 லோகங்களா இருக்கிற பிரபஞ்சத்துக்கு மேலேயாக்குமே புவர்லோகம், ஜனலோகம், மகர்லோகம், சத்தியலோகம் இதெல்லாம் இருக்கு. அதனாலேயாக்குமே மார்க்கண்டேய மகர்ஷிக்கு வரப்போற 8வது மன்வந்தரத்துல இருக்கிற அந்த விஷயத்தை சொல்லறதுக்கு சாதிக்கிறது. பிரம்மாவோடு ஓரோ பகலிலையும் 14 மனுக்கள் பிரபஞ்ச பரிபாலனம் பண்ணுவா. மனுக்களோடு பதவியோடு காலம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்களாக்கும். சதுர்யுகம் அப்படின்னாலும் மகாயுகம் அப்படின்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத இங்க மறுபடியும் எடுத்து சொல்லிக்கிறேன். கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்கள் சேர்ந்ததாக்கும் ஒரு சதுர்யுகம், அப்படி இல்லைன்னா ஒரு மகாயுகம். அப்படி 72 சதுர்யுகங்களாக்கும் ஒரு மனுவோடு பிரபஞ்ச பரிபாலன காலம் அப்படிங்கிறது. 72 அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பிரம்மாவோடு ஒரு பகல், அதானது ஒரு கல்பம் அப்படிங்கிறது, அந்த சிருஷ்டி நடத்துற டைம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்களாக்குமே. அந்த 1000 சதுர்யுகங்களிலேயாக்குமே இந்த 14 மனுக்கள் பரிபாலனம் பண்றா. அவளோடு அந்த பரிபாலன காலகட்டத்தை மன்வந்தரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப பிரம்மாவோட ஒரு கல்பம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்கள். அப்ப அந்த 1000 சதுர்யுகத்துல 14 மனுக்களாக்கவே ஆட்சி பண்றா. அப்போ 1000 டிவைடட் பை 14, அப்போ கிடைக்கிறது என்னவாக்கும்னா 71.4287.
அதை ரவுண்ட் பண்ணி எடுக்கிறத 71.43 எல்லவோ கிடைக்கும். அந்த 30க்கு மேலே இருக்கிறதுனால നമ്മൾ அதை 72 ரவுண்ட் அப் ஆயிட்டு இந்த பக்கம் எடுத்தோம். அப்ப 72 யுகங்கள் அப்படி சதுரயுகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல்பத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. அதுல ஒரு மனுவோடு மன்வந்தர காலகட்டம் அப்படிங்கிறது 72 சதுரயுகங்களாக்கும். 72 சதுரயுகங்கள் அப்படின்னாக்கா மனுஷ்ய வருஷம் எത്രയാக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஒரு மகாயுகம் எத்தனை வருஷம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு மகாயுகம் அப்படின்னா ஒரு சதுரயுகம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கல்பம் அப்படின்னா எத்தனை வருஷமாக்கும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். மனுஷனோடு 360 நாள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாக்குமே. அப்படியாக்குமானா மனுஷாலோடு 360 வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு வருஷம். இப்ப நம்ம அந்த கால்குலேஷனை பார்க்கலாம். ஒரு சதுரயுகம் அப்படி இல்லைன்னா ஒரு மகாயுகம் அப்படின்னா என்ன ஆக்கும்? 1200 தேவ வருஷமாக்கும் கலியுகம். அந்த கலியுகத்தோடு டபுள் അതാക്കും ദ്വാപരയുഗം. അപ്പൊ 1200 × 2 2400 தேவவர்ஷமாக்கும் ദ്വാപരയുഗം. இனி திரேதாயுகம் அப்படிங்கிறது கலியுகத்தோடு ത്രിപിൾ 1200 × 3 3600 வருஷமாக்கும் தேவவர்ஷம். இதுல திரேதாயுகம். அதே மாதிரி கிருதயுகம் அப்படிங்கிறது 1200 கலி வருஷம் இன்டூ 4 கலியுக வருஷம் இன்டூ 4 அப்படின்னு பாக்கிறத கிருதயுகம் அப்படிங்கிறது 4800 தேவ வருஷம். இப்படி இத மனுஷ்ய வருஷத்திலையும் பார்க்கலாம். அதுக்கு 360 குணிக்கணும். அப்ப 1200 தேவவர்ஷம் அப்படிங்கிறது கலியுகமாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அத 360 குணிக்கிறத இன்டூ பணர்த்த 4,32,000 வருஷமாக்கும் கலியுகம். இனி ദ്വാപരയുகம் பார்க்கறத 2400 வருஷம் இன்டூ 360. 2400 எப்படி வந்தது அப்படின்னா கலியுகம் அப்படிங்கறது 1200 ஆக்குமே, அதனோட டபுள். அப்ப 2400 இன்டூ மனுஷனோடு ஒரு வருஷம் 360. அப்போ 8,64,000 வருஷமாக்கும் ദ്വാപരയുகம். திரேதாயுகம் அப்படின்னு பார்த்தானாக்கா கலியுகம் அப்படிங்கிற 1200 வருஷம் இன்டூ ത്രിപിൾ 3 அப்படின்னு பார்த்தானா 3600. அத 360 குணிக்கிறத 12,96,000 வருஷம். அப்போ அது திரேதாயுகம். இனி கிருதயுகம் அப்படின்னு பார்த்தானாக்கா கலியுகத்தோடு 4 மடங்கு 1200 × 4 இப்ப 4800. அத மனுஷ்ய வருஷத்துக்கு கொண்டு வரத்த இந்த 4800 3600 2400 1200 எல்லாம் சொன்னது தேவ வருஷமாக்குமே. அத மனுஷ்ய வருஷத்துக்கு ஆக்கிறதுக்காக்கும் இந்த 360 இன்டு பண்ணினது. அப்ப 17,28,000 வருஷங்களாக்கும் கிருதயுகம் அப்படிங்கிறது. தேவ வருஷத்துல ஒரு சதுரயுக காலகட்டம் அப்படிங்கிறது 1200 வருஷங்களாக்கும் கலியுகம். அதே மாதிரி 2400 வருஷங்கள் ദ്വാപരയുகம், அதாவது கலியுகம் அதனோட டபுள். இனி கலியுகத்தோடு ത്രിപിൾ அதாக்கும் திரேதாயுகம் 1200 × 3 3600 வருஷம். இனி கலியுகம் இன்டூ 4 4800. 1200 × 4 4800 வருஷமாக்கும் கிருதயுகம். இப்ப இது எல்லாத்தையும் கூடி கூட்டுறத 12,000 வருஷம் தேவ வருஷம் அப்படிங்கறதாக்கும் ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது. நம்ம மகாயுகம் எത്രയാக்கும் பார்த்துட்டு இருக்கோம், சதுரயுகம் எത്രയാக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே விஷயத்துக்கு நிறைய பேர்கள் உண்டே. இப்போ சதுரயுகம் அப்படின்னா அதுக்கு பேரு மகாயுகம் அப்படின்னும், அது மகாயுகம் சொன்னாலும் சதுரயுகம் சொன்னாலும் ஒண்ணுதான். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல மாத்தி சொன்னாலும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனாலேயாக்கும் அதை ரிப்பீட் பண்றேன். அப்ப 12,000 தேவ வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மகாயுகம்
அப்படின்னு அர்த்தம். சதுர்யுகம் அப்படின்னு அர்த்தம். பூமியை பரிபாலனம் பண்ற ராஜா சக்கரவர்த்திய மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற அந்த ஸ்தான அதிபதிக்கு சொல்ற பேராக்கும் மனு. மனுவோடு அதிகார காலமாக்கும் மன்வந்திர காலகட்டம் அப்படிங்கிறது. மனுஷ வருஷத்துல கணக்காக்கி பார்த்தானாக்கா கலி அப்படிங்கிறது, கலியுகம் அப்படிங்கிறது 1200 தேவ வருஷம் இன்டு 360 அப்படின்னு பார்த்தானா 4,32,000 வருஷம். அதே மாதிரி துவாபர யுகத்தோடு 8,64,000, திரேதாயுகத்தோடு 12,96,000, கிருதயுகத்தோடு 17,28,000. இது எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தா 43,20,000 அப்படின்னு கிடைக்கும். இப்படி 43,20,000 ஆக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது. 12,000 தேவ வருஷம் அப்படின்னாலும் 43,20,000 மனுஷ வருஷம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். தேவ வருஷத்தை மனுஷனோடு வருஷத்துல இருக்கிற நாள்களால 360 குணிச்சானா அந்த சங்கியை கிடைக்கும். அப்ப 12,000 தேவ வருஷம் இன்டு 360 அப்படிங்கிறது 43,20,000 மனுஷ வருஷம். இதாக்கும் ஒரு மகாயுகம் அப்படி இல்லைன்னா ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்றது. 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறத மறுபடியும் பாக்குறோம். இது மறந்து போகாக்கி இருக்கிறதுக்காக்கும் 1க்கு 2 தடவை எல்லாம் இங்க ரிப்பீட் பண்றது. இப்ப கலியுகம் ஆரம்பிச்சு എത്ര വർഷമാച്ചു എന്ന് പരിക്കലാം. കലിയുഗം ആരംഭിച്ചത് BC 3102 ഫെബ്രുവരി 17 വ്യാഴக்கிழமை. என்ன அன்னைக்கே சொல்றது, ஒரு நாள் அப்புறக்கும் இப்புறக்கும் சொல்லப்படாதோ அப்படின்னு பார்த்தானாக்கா அன்னைக்கு ராத்திரி 11:55 சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இப்படி இருக்கிற சப்த கிரகங்கள் மேஷ ராசியில ஒரு சேர யோகம் செஞ்சு நின்னது. அப்படி யோகம் செஞ்சு நின்ன அந்த டைம்ல யுகம் ஆரம்பிச்சது. கலியுகம் ஆரம்பிச்சது 2022 வரைக்கும் கலியுகம் ஆரம்பிச்சிட்டு இதோடு கூடிட்டு 5124 வருஷம் ஆயிடுத்து. அப்ப 72 சதுர்யுகங்களாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஒரு கல்பம் அப்படின்னா எத்தனை மனுஷ வருஷம் அப்படிங்கறத பார்க்கலாம். பிரம்மாவோடு பகல் அப்படிங்கறதாக்கும் ஒரு கல்பம் அப்படிங்கிறது, அதானது 1000 சதுர்யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு கல்பம். ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது 43,20,000 ஆக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்டு 1000 அப்போ 432 கோடி வருஷங்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு கல்பம், அதானது பிரம்மாவுக்கு ஒரு பகல். இப்ப திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்படி எல்லாம் இருக்கே, ஓரோ கிழமைகள்லயும் நமக்கு பகல் வர்றது. அந்த பகல் முடிஞ்சு ராத்திரியாயி அடுத்த நாள் வருது. அதே மாதிரி யாக்கும் இங்க பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கறது யாக்க நம்ம பார்த்தோம் 432 கோடி வருஷம். அதே அளவுக்கு காலகட்டம் பிரம்மாவுக்கு ராத்திரியும் இருக்கு. அப்படி 432 கோடி வருஷம் பகலும் 432 கோடி வருஷம் ராத்திரியும் சேர்ந்து 432 இன்டு 2 864 கோடி வருஷமாக்கும் பிரம்மாவோடு ஒரு அகசு, அதானது ஒரு நாள். அப்படி 360 நாள்கள் சேர்ந்ததாக்கும் பிரம்மாவோடு ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தானாக்கா 3,11,040 கோடி வருஷமாக்கும் பிரம்மாக்கு ஒரு வருஷம். அதே மாதிரியே 100 வருஷம் சேர்ந்ததாக்கும் பிரம்ம ஆயுள் அப்படின்னு பார்த்தானாக்கா இப்ப சொன்னതിനോട് ഇൻടു 100 அப்போ 3,11,04,000 கோடி வருஷமாக்கும் பிரம்மாவோட ஆயுள் அப்படிங்கறத பார்க்க முடியும். அப்படி பிரம்ம ஆயுள் அப்படிங்கிறது வார்த்தையாக்கும் மகாபிரளயம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. அது வரைக்கும் டெய்லி பகல் உண்டாகிறது, ராத்திரி உண்டாகிறது, பகல் உண்டாகிறது, ராத்திரி உண்டாகிறது, அப்படி வர ராத்திரிகளை சொல்ற பேராக்கும் நைமித்திக பிரளயம். அதே மாதிரி பிரம்மாவோட 100 வயசு
முடியர்த்த வர பிரளயமாக்கும் பிரம்ம அப்படி இல்லைன்னா மகா பிரளயம். നമ്മളോട് കാൽക്കുലേറ്ററിൽ കാൽക്കുലേറ്റ് ചെയ്യறதுக்கு സാധിക്കാത്തത്രയ്ക്കും കോടാനുകോടി വർഷങ്ങളാക്കും ബ്രഹ്മാവോട് ഒരു വർഷവും ബ്രഹ്മാവോട് അതേമാതിരിയെ ബ്രഹ്മ ആയുളും. ഇപ്പൊ ബ്രഹ്മാവോട് പകൽ ആരംഭിച്ചാനാ ബ്രഹ്മ തൂങ്ങി മുഴിച്ച് ഒരു നാളത്തെ വർക്ക് ഇപ്പടി ആരംഭിക്ക തുടങ്ങിയിട്ട് അപ്പടിന്നാക്കാ ഓരോ മനുക്കളും 72 ചതുർയുഗ കാലമാക്കും പ്രപഞ്ച പരിപാലനത്തെ നടത്തുക. മനുക്കൾ ഓരോരുത്തരായിട്ട് ഓർഡർലി டியூட்டிக்கு ஏறுவா. முதல்ல ஃபர்ஸ்ட் மனு அப்படிங்கிறது சுவாயம்புவன். சுவாயம்புவ மனுவோடு மன்வந்தரம் அப்படிங்கிறது சுவாயம்புவ மன்வந்தரம். அடுத்தது சாரோஜிஷன் அப்படிங்கிற மன்வந்தரனாக்கும் வருது. அதுக்கு அடுத்தது உத்தமன் அப்படிங்கிற மனு வருவார். அதுக்கப்புறமா தாபசன் அப்படிங்கிற மனு வருவார். அதுக்கப்புறமா ரெய்வதன் அப்படிங்கிறவர் வருவார். அதுக்கப்புறமா சாக்ஷுஷன் வருவார். அதுக்கப்புறமா வைவஸ்வதன் வருவார். அது இப்ப நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறது வைவஸ்வதனோட மன்வந்தரமாக்கும். அதுக்கப்புறமா சூரிய சாவர்ணி வருவா. அதுக்கப்புறமா 6 சாவர்ணிகள் வேறையும் வருவா. அப்படி 14 மனுக்களாக்கும் டோட்டലായിട്ട്. ഓരോ ബ്രഹ്മാവോട് പകലിലെയും അതായത് ബ്രഹ്മാവോട് പകലുക്കാക്കും കൽപ്പം ചൊല്ലരുത്. ബ്രഹ്മാവ് തൂங்குற அந்த രാത്രിക്കാക്കും നൈമിത്തിക പ്രളയം அப்படின்னு ചൊല്ലരുത്. അപ്പൊ ബ്രഹ്മാവോട് ഓരോ പകലിലെയും ഇതേമാതിരി ഓർഡർലി മനുക്കൾ വന്നിട്ടേ ഇരുപ്പ. 14 മനുക്കളോട് ആட்சி முடியறத பிரம்மா தூங்கிடுவார். மறுபடியும் ஆரம்பிப்பா. முதல் மனுவிலேந்து ஆரம்பிப்பா. 14 மணி வரத்த பிரம்மா தூங்குவார். இப்படி அப்படி பிரம்மாவோடு ஒரு பகல்ல 14 மனுக்கள் இருக்கா அப்படின்னும் ஒரு மன்வந்தரத்துல 72 சதுர்யுகங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு சதுர்யுக காலம் அப்படிங்கிறது 43,20,000 ஆக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஒரு மன்வந்தர காலகட்டம் அப்படிங்கிறது 72 சதுர்யுகங்களாக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்ப 43,20,000 വർഷങ്ങൾ அப்படிங்கறதாக்கும் ഒരു ചതുർയുഗം ഇൻടു 72 ചതുർയുഗങ്ങളാക്കും. അതായത് 43,20,000 ഇൻടു 72 31,10,40,000 വർഷങ്ങളാക്കും ഒരു മനുவோடு அந்த பரிபாலன காலகட்டம் அப்படிங்கிறது. அப்படி 14 மனுக்களோடு காலகட்டமாக்கும். ஒரு பிரம்மாவோடு கல்பத்துல பகல்ல இப்படி 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா அப்படிங்கறதையாக்கும் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுவோடு ഭരണകാലം அப்படிங்கிறது 71.43 യുഗങ്ങൾ ചേർന്നതാക്കും அப்படினும் നമ്മളത് ഈസി ആയിട്ട് பார்க்கிறதுக்கு വേണ്ടിട്ട് 72 அப்படினும் சொல்லலாம், 71 എന്നും சொல்லலாம். அப்போ அப்படி 72 ஆயிட்டு നമ്മൾ എടുത്ത് നമ്മൾ இங்க பார்த்தோம். அப்படி ஆக்குமானா இதுவரைக்கும் ஒரு சதுர்யுகம் அப்படின்னா 43,20,000 அப்படின்னு பார்த்தோம். சுவாயம்புவ மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணி முடிச்சுட்டார். சாரோஜிஷ மனு 72 சதுர்யுகங்கள் ஆட்சி பண்ணி முடிச்சுட்டார். அப்படின்னா 43,20,000 ഇൻടു 72 ഇൻടു 2. ഇങ്ങ 2 വർഷத்துக்கு என்ன காரணம்? சுவாயம்புவ மனுவும் சாரோஜிஷ மனுவும் சேர்ந்து இப்ப 2. அடுத்தது உத்தம மனுவோடு காலகட்டம். அப்ப அங்க என்ன பண்ணணும்? 43,20,000 இன்டു ஒரு மனுவோடு காலகட்டமான 72 இன்டു 3 மனுக்களோடு காலம் முடிஞ்சிருத்து, அதனால 3. அடுத்தது தாபச மனு. அப்போ 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுர்யுக காலகட்டம் இன்டു 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோடு அந்த காலகட்டம் இன்டു 4. കാരണം 4 മന്വന്തരം മുടിഞ്ചെടുത്ത്, அதனால 4. அதே மாதிரி அடுத்தது 5வது ரெய்வதனோடு காலகட்டம். இப்போ 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுர்யுக காலகட்டம். 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோடு காலகட்டம் இன்டു 5. കാരണം 5 மனுக்களோடு காலகட்டம் முடிஞ்சதுனால നമ്മൾ அங்க 5ன்னு போட்டோம். அதே மாதிரி சாக்ஷுஷன் அப்படிங்கிற மனு 6வது மனு அவரோடு காலகட்டம் பார்க்கணும் அப்படின்னா 43,20,000 அப்படிங்கிற சதுர்யுகம் இன்டു 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோடு காலகட்டம். அதே மாதிரி 6 மனுவோடு காலகட்டம் முடிஞ்செடுத்து
எப்படியாக்கும்போது 6 மனுவோடு காலகட்டம் முடிஞ்சது. சுவாயம்புவன் 1, சாரோஜிஷன் 2, உத்தமன் 3, தாபசன் 4, ரைவதன் 5, சாட்சுஷன் 6. இப்படி 6 மனுக்களோட காலகட்டம் முடிஞ்சதுனால இப்படி நம்ம அதை மல்டிப்ளை பண்ணினோம். அது முடிஞ்சு இப்போ வைவஸ்வதனோட காலகட்டமாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். 6 மன்வந்தரம் முடிஞ்சாச்சு. 7வது மன்வந்தரத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். 7வது மன்வந்தரத்துல வைவஸ்வதனாக்கும் மனு கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சேர்ந்ததாக்கும் ஒரு சதுரயுகம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அந்த சதுரயுகத்தோட காலகட்டம் அப்படிங்கிறது 43,20,000 மனுஷ வருஷங்களாக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்ப வைவஸ்வத மனுவோட காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது 43,20,000 வருஷமாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 6 மன்வந்தரங்கள் முடிஞ்சாச்சு அப்படிங்கறத பார்த்தோம். மன்வந்தரங்கள் மனுக்களோடு 6 மன்வந்தரங்கள் முடிஞ்சது அப்படின்னா 6 மனுக்களோடு காலம் முடிஞ்சிடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப 43,20,000 இன்டூ 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோட காலகட்டம் இன்டூ 6 மனுக்களோட காலகட்டம் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னவாக்கும் நமக்கு வர்றது 43,20,000 இன்டூ 72. 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுரயுகத்தோடு காலகட்டம் இன்டூ 72 அப்படிங்கிறது ஒரு மனுவோடு காலகட்டம். அப்ப என்ன வருது 31,10,40,000 வருது. 43,20,000 இன்டூ 72 போட்டானாக்கா 31,10,40,000 வருது. എന്നിട്ട് എത്ര മനുക്കളോട് കാലഘട്ടമാക്കി മുടിഞ്ഞു പോച്ച് 6 മനുക്കളോട് കാലഘട്ടമാക്കി മുടിഞ്ഞു പോച്ച്. അപ്പൊ ഇൻറ്റു 6 അപ്പൊ 186,62,40,000 வருஷங்கள் முடிஞ்செடுத்து அப்படிங்கறத பார்க்கிறோம். இப்ப நடக்கிறது 7வது மனுவோடு வைவஸ்வத மன்வந்தரமாக்குமே. வைவஸ்வத மன்வந்தரத்துல 28 மகாயுகங்கள் அதாவது சதுரயுகங்கள் முடிஞ்சாச்சு. 29வது மகாயுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். மொத்தம் 72 சதுரயுகமாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ 72 சதுரயுகம் அப்படிங்கிற ஒரு மனுவோடு காலகட்டம் மைனஸ் முடிஞ்சு போன 28 சதுரயுகங்கள் பேலன்ஸ் 44 சதுரயுகங்கள் இனியும் வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்துல இருக்கு. 29வது மகாயுகத்திலேயாக்கும் நம்ம இருப்போம். அதனால ஒரு மகாயுகம் அப்படிங்கிற சதுரயுகம் 43,20,000 வருஷம் இன்டூ முடிஞ்சு போன 28 சதுரயுகம் 12,09,60,000 மொத்தம் 1000 சதுரயுகம் ஆக்கும் பிரம்மாவோட ஒரு பகல் அதானது ஒரு கல்பம் அப்படிங்கிறது. அப்ப 29ஆம் மகாயுகம் அப்படிங்கிற சதுரயுகத்துல கிருதயுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, கலியுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். அதனால 43,20,000 அப்படிங்கிற சதுரயுகம் ஒரு சதுரயுகம் இன்டூ முக்கால் பாகம். அப்போ முக்கால் எடுக்கிறதுக்கு காரணம் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிஞ்சு முக்கால் பாகம் முடிஞ்சு அப்ப நம்ம இருக்கோம் கலியுகத்துல. அதனாலேயாக்கும் அங்க முக்கால் அப்படின்னு எடுத்தது. அப்போ 43,20,000 இன்டூ முக்கால் அப்படின்னு எடுத்தானாக்கா 19,44,000 கிடைக்கும். இங்க முக்கால் அப்படின்னு எடுக்கிறத 0.75 எடுக்கப்படாது, 0.45 அப்படின்னு எடுக்கணும். அப்போ இந்த கல்பம் ஆரம்பிச்சுட்டு வைவஸ்வத மனுவோடு கல்பம் ஆரம்பிச்சுட்டு எத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு தெரியறதுக்காக்கும் நம்ம இந்த கால்குலேஷன்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுரயுக காலகட்டமாக்கும். அதே மாதிரி 72 சதுரயுகங்களாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம். அதே மாதிரி 14 மனுக்களாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல்ல ஆட்சி பண்றா. அதனால 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதே மாதிரி 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அப்ப இங்க ஒரு சதுரயுகம் அப்படிங்கிற 43,20,000 இன்டூ ஒரு மனுவோடு காலகட்டமாயிருக்கிற 72 மகா யுகம் 72 சதுரயுகம் இன்டூ முடிஞ்சு போன 6 மன்வந்தரங்கள்
அப்படின்னு பார்த்தனா 186,62,40,40,000 அப்படின்னு கிடைக்கும். இது 6 மனுக்களோடு முடிஞ்சு போன காலகட்டமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நடக்கிறது 7வது மன்வந்திரத்தோடு காலகட்டமாக்கும். 7வது மனுவான வைவஸ்வத மனுவோட காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்துல 28 மகா யுகங்கள் முடிஞ்சிடுத்து. அப்ப நம்ம இந்த 186,62,40,40,000 கூட முடிஞ்சு போன 28 மகாயுகங்களோட கால்குலேஷனையும் கூட்டணும். அப்போ 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதுரயுக காலகட்டம் இன்டூ 28 மகாயுகம், முடிஞ்சு போன 28 மகாயுகம் அப்படின்னு பார்த்தானாக்கா 12,09,60,000 வரும். அத இந்த 6 மனுக்களோட மன்வந்திர காலகட்டம் முடிஞ்சதே அந்த டோட்டலோடு கூடி இதை கூட்டணும். அப்போ 186,62,40,40,000 பிளஸ் 12,09,60,000. இனி இந்த 29வது சதுரயுகத்துல கிருதயுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடிஞ்சு, கலியுகத்திலேயும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது 43,20,000 இன்டூ 3/4 0.45 அப்படின்னு எடுக்கிறோம். அப்படி பார்த்தானாக்கா 19,40,44,000 அதையும் இதோடு கூடி சேர்த்தணும். இப்ப 3 விஷயங்களை இதோடு கூடி நம்ம ஆட் பண்ணினோம். 186,62,40,40,000 பிளஸ் 12,09,60,000 பிளஸ் 19,40,44,000 கூட்டினோம். இத கூட்டுறத நமக்கு 198,91,44,000 அப்படின்னு வரும். എന്നിട്ട് இதோடு கூடிட்டு இப்ப நடந்துட்டு இருக்கிற கலி வருஷத்தை கூட்டணும். கலி வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம் 5124 அப்படின்னு கணக்கு பண்ணினோம். அதை இதோடு கூடி கூட்டுறத 198,91,49,124 വരും. അപ്പൊ ഇത് റൗണ്ട് അപ്പ് ആക്കിയിട്ട് എടുക്കരുത്. 199 കോടി വർഷം ഇതുവരയ്ക്കും മുടിഞ്ചാச்சு. 6 മന്വന്തരങ്ങളോട് കാലഘട്ടം മുടിஞ்சு 7வது மன்வந்தரத்திலேக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். 7வது மன்வந்தரத்துல 28 மகாயுகங்கள் முடிஞ்சு 29வது மகாயுகம் அப்படி இல்லைன்னா சதுரயுகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த 28 முடிஞ்சு 29வது சதுரயுகத்துல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் முடிஞ்சு போன காலகட்டங்களையாக்கும் பாக்குறோம். 199 கோடி வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத. இப்ப 186,62,40,40,000 அப்படிங்கிறது 6 மனுக்களோடு காலகட்டமாக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது பிரம்மாவோடு ஒரு பகலில 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா அப்படிங்கறத பார்த்தோம். அதுல 6 மனுக்களோடு காலம் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப 7வது மனுவான வைவஸ்வத மனுவோடு காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்ப 186,62,40,40,000 அப்படிங்கறதோடு கூட இப்ப நடக்கிற வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்துல 28 சதுரயுகங்கள் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கறதுனால 12,09,60,000 அதுல நம்ம ஆட் பண்ணினோம். அதுக்கப்புறமா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு. அப்படிங்கறதுனால 19,40,44,000 அதுல கூட்டினோம். அதுக்கப்புறமா இதுவரைக்கும் உள்ள அந்த கலியுக வருஷத்தையும் அதுல கூட்டினோம். 5124 அப்படிங்கிற சங்கையை அதுல சேர்த்தினோம். பிசி 3102 கூடிட்டு இப்ப நடக்கிற 2022 வருஷத்தை கூட்டினாக்கா 5124 அப்படின்னு கிடைக்கும். 5124 அப்படிங்கிற இப்ப நடக்கிற கலி வருஷத்திலேந்து அந்த கலியுகம் ஆரம்பிச்ச பிசி 3102 லெஸ் பண்ணினாக்கா 2022 அப்படிங்கிற இந்த வருஷம் கிடைக்கும். அப்படி 199 கோடி வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. பிரம்மாவோடு ஒரு பகலில 14 மனுக்கள் ஆட்சி பண்றா. 7வது மனுவோடு காலகட்டத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். 7வது மனுவோடு காலகட்டத்துல இனியும் 44 சதுர யுகங்கள்
இருக்கு. 43,20,000 அப்படிங்கறதாக்கும் ஒரு சதுரயுகம். அதே மாதிரி 44 சதுரயுகங்கள் இனியும் இருக்கு. அப்படின்னு பார்த்தானாக்கா 19,80,00,000 வருஷங்கள் இனியும் இந்த வைவஸ்வத மனுவோட காலகட்டத்தில இருக்கு. அதுக்கப்புறமாக்கும் சாவர்ணி மனுவோட காலகட்டம் வரது. 72 சதுரயுகமாக்கும் அவரோட ஆட்சியோட காலகட்டம் இருக்கும். அதானது 31,10,40,000 வருஷங்கள் அந்த மனு ஆட்சி பண்ணுவர். அந்த அளவுக்கு காலகட்டமாக்கும் சாவர்ணி மனு இந்த பூமியை ஆட்சி பண்ணுவர் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவோட ஆயுள் அப்படிங்கிறது 2 பரார்த்த காலமாக்கும். ஒரு பரார்த்தம் அப்படிங்கிறது 50 திவ்ய வருஷமாக்கும். பிரம்மாவோட ஒரு பரார்த்தம் முடிஞ்சு 2வது பரார்த்தத்தோடு ஆரம்பத்துல 51வது வயசுலயாக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். வைவஸ்வத மன்வந்தரத்துல ஸ்வேத வராக கல்பத்துல 29ஆம் மகாயுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். நம்ம பார்த்தது பிரம்மாவோடு ஒரு பகல்ல இருக்கிற 6 மனுக்கள் முடிஞ்சு இப்ப இருக்கிற 7வது மனுவோடு காலகட்டமாக்கும் பார்த்தோம். 199 கோடி வருஷம் இப்ப முடிஞ்சு போயிடுத்து அப்படிங்கறத பார்த்தோம். இனியும் 19,80,000 வருஷங்கள் முடிஞ்சாலாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மாவுக்கு நிறைய நாள்கள் அப்படிங்கறது முடிஞ்சு வருஷங்களாகி மாறி வருஷங்கள் முடிஞ்சு மறுபடியும் 49 வருஷங்கள் இதே மாதிரியே முடியறதையாக்கும் பிரம்மா ஆயுள் தீரறது. இப்படி ஓரோ நாளைக்கும் பிரம்மா தூங்குறதாக்கும் நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது. இந்த நைமித்திக பிரளய காலத்துல சிரஞ்சீவிகளுக்கு மரணம் இல்லை அப்படிங்கறதுனாலயாக்கும் ஓரோ யுகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. மார்க்கண்டேய முனி அப்படிங்கிற சிரஞ்சீவி ஜெய்மினி மகர்ஷிக்கு சொல்ற கதை வழியா நம்ம 8வது மன்வந்தர அதிபனாயிட்டு வரப்போறவரோட கதைய இந்த தேவி மகாத்மியம் வழியா பாக்கிறோம். 8வது மன்வந்தரத்துல சாவர்ணி ஆராக்கும் அப்படிங்கறத பூர்வ ஜென்மத்துல அவர் ஆராயிருந்தார் அப்படிங்கறத 2வது மன்வந்தரத்துல சாரோதிஷ மன்வந்தரத்திலேயாக்கும் கதை சொல்லப்படுறது அப்படிங்கறத 7வது மன்வந்தரத்துல தேவி மகாத்மிய பாராயணம் வழி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது மகாயுகம் அப்படிங்கறதாக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இப்படின்னு 4 யுகங்கள் சேர்ந்ததாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 43,20,000 வருஷங்களாக்கும் ஒரு சதுரயுகம் அப்படிங்கறத பார்த்தோம். பிரம்மாவோட ஒரு பகலாக்கும் கல்பம் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த ஒரு கல்பத்துல இந்த பிரபஞ்ச பரிபாலனம் நடத்துறதுக்கு 14 மனுக்கள் உண்டாவா அப்படிங்கறத பார்த்தோம். அவளோட அதிகார காலம் அப்படிங்கிறது 72 சதுரயுகங்களாக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது 43,20,000. அப்போ 72 சதுரயுகங்கள் அப்படின்னாக்கா 43,20,000 இன்டூ 72. சுவாயம் மனு 72 சதுரயுகங்கள் ஆட்சி பண்ணினார். சாரோஜிஷ மனு 72 சதுரயுகங்கள் ஆட்சி பண்ணினார். உத்தம மனு 72 சதுரயுகங்கள் ஆட்சி பண்ணினார். தாபச மனு 72 சதுரயுகங்கள் ஆட்சி பண்ணினார். ரைவத மனு 72 சதுரயுகங்கள் ஆட்சி பண்ணினார். சாட்சுஷ மனு 72 சதுரயுகங்கள் ஆட்சி பண்ணினார். இப்போ 7வது மனுவான வைவஸ்வதனோட மன்வந்தரத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம். இந்த 7வது மன்வந்தரத்துல மொத்தம் 72 சதுரயுகங்களில 28 சதுரயுகங்கள் இப்ப முடிஞ்செடுத்து 29வது சதுரயுகத்துல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகங்கள் முடிஞ்சு கலியுகத்திலேயாக்கும் நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இனியும் 44 சதுரயுகம் வைவஸ்வத மனுவோடு ஆட்சியில இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிற ஆட்சியாக்கும் சாவர்ணி மனுவுக்கு இருக்கு. 72 மகா யுகங்களாக்கும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதானது 43,20,000 இன்டூ 72 போட்டானாக்கா 31,10,40,000 வருஷம் ஒரு மனு ஆட்சி பண்ணுவர். அடுத்தது 8வது மனு ஆயிட்டு சாவர்ணி மனு. அதுக்கப்புறமா 7 மனுக்கள் அந்த சாவர்ணி வம்சத்துல இருக்கிறவா மனுக்கள் ஆயிட்டு வருவா. சூரிய சாவர்ணி ஆக்கும் 8வது மனு ஆயிட்டு வருவா அப்படிங்கறதையாக்கும் இந்த சூரிய சாவர்ணி அப்படின்னு இதுல எடுத்து சொன்னது. அதுக்கப்புறமா வரதெல்லாம் சாவர்ணி அப்படிங்கறத வம்சத்துல வரவாதான். அப்போ தட்ச சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி,
இப்படின்னு 14 மனுக்களோட ஆட்சி முடிஞ்சாலாக்கும் பிரம்மாவோடு ஒரு பகல் முடியறது அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்படி ஒரு பகல் முடியறத காலராத்திரி அப்படிங்கிற நைமித்திக பிரளயம் உண்டாகும். அதுக்கப்புறமா 1000 சதுரயுக காலம் பிரம்மா தூங்குவார். அப்ப 432 கோடி வருஷம் பகலும் 432 கோடி வருஷம் ராத்திரியுமாக்கும் பிரம்மாவுக்கு. அப்படி 864 கோடி மனுஷ வருஷங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது. அப்படி 360 நாள் வந்தானா பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அப்படி 864 கோடி வருஷம் இன்டு 360, அதாவது 3,11,040 கோடி வருஷம் அதாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அதே மாதிரி 100 வருஷமாக்கும் பிரம்மா ஆயுள் அப்படிங்கிறது. அப்ப 3,11,04,000 கோடி வருஷமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ஆயுள் அப்படிங்கிறது. பல பல புராணங்களிலும் நம்ம பார்க்கிறோம் நைமித்திக பிரளயம் அப்படின்னும், அதே மாதிரி மகா பிரளயமா இருக்கிற பிரம்ம பிரளயம் அப்படின்னும் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறதும், அதே மாதிரி நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது கல்பத்தோடு அதே அளவு காலையளவாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளோடு ஒரு நாள் அப்படிங்கிறது 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் ராத்திரியும் சேர்ந்ததாக்குமே 24 மணிக்கூர். அதே மாதிரியே பிரம்மாவோடு ஒரு பகலை மட்டுமே நம்ம இங்க எடுத்து பார்க்க வைக்குமே செஞ்சோம். நூறு வருஷம் தேவ வருஷம் ஆக்கும், 100 தேவ வருஷமாக்கும் பிரம்மாவோட ஆயுள் அப்படிங்கிற அந்த மகா பிரளயம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உண்டாகும், காலமும் உண்டாகும். ஒரு பிரம்மாவோடு ஆயுள் முடியறத அந்த ஸ்தானத்துக்கு வேறொரு பிரம்மா வந்து சேருவர். மறுபடியும் இதே மாதிரியே யுகங்கள் வந்து சேரும். காலச்சக்கரம் இப்படி சுற்றி கறங்கிண்டே இருக்கும். சம்பல்சரங்கள் அப்படிங்கிறது எப்பவும் இருக்கிறதாக்கும் அப்படிங்கிறதாக்கும் இந்த மந்திரம் வழியா நம்மளை படிப்பிக்கிறது. பிரபஞ்சத்துக்கு நாசம் வந்தாலும் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் உண்டாகி வரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது. சம்பல்சரத்துக்கு நாசம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது இல்லை. காலச்சக்கரம் சுற்றி கறங்கத்தான் செஞ்சுட்டு இருக்கு. தர்ம பரிபாலனம் பகவான் நடத்தின்னு இருக்கார். எப்பவும் பகவான் தான் இந்த பிரபஞ்சத்தை தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு பகவான் விவித அவதாரங்களை எடுக்கிறார். அதனால அதர்மம் செய்யாதக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்போது மட்டும்தான் தர்ம பரிபாலகனாயிருக்கிற ஈஸ்வரனை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு எல்லாமாக்கும் இந்த 8வது மந்திரம் நம்மளை படிப்பிக்கிறது.